இன்னைக்கு ரிலீஸ் ஆன சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இதை எடுக்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஃபன், எமோஷன்ஸ், லவ், மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே படத்துக்குள்ள இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் படத்துக்குள்ள வைக்கிறது முக்கியம் இல்ல, அது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகணும். இதுல ஃபன்னு வச்ச சீக்வன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு. பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. நல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போயிருந்தாங்க. சூர்யா எப்பவும் போல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாஸ் பண்ணிட்டாரு. சூர்யாவுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன கருப்பு மூவில இருந்து அப்படியே டிஃபரெண்டான ஒரு கேரக்டர் இந்த மூவில. சூர்யா இந்த மூவிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து மமிதா பேஜோட கேரக்டர் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது மமிதா பேஜோட கேரக்டர் கொஞ்சம் சுட்டி பொண்ணு மாதிரி இருக்கு. சோ அது கிரிஞ்சா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல, நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட டைட்டில் கார்டு சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். அதர் ஆக்டர்ஸ்னு பார்க்கும்போது ராதிகா, ரவீனாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் படத்தோட அடுத்த பாசிட்டிவ். படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே கொடுத்திருக்காரு. மூவில ஹைலைட் அப்படின்னு பார்த்தா கிச்சன் சீனா இருக்கட்டும், மமிதா பேஜ் அண்ட் ராதிகாவோட சீனா இருக்கட்டும், இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் இதெல்லாம் படத்துல ஹைலைட்டா சொல்லலாம். அண்ட் படத்தோட மேக்கிங் நல்ல ஒரு கிராண்டரா இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க லேக் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க லேக் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீக்வன்ஸை கட் பண்ணி தூக்கிருந்தாங்க அப்படின்னா ரன் டைம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த லேகும் மூவில இருந்திருக்காது. பட் பெரிய அளவுல குறை இல்லாம ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாவே இதை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.